நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம், எல்லாருக்கும் பீப்புள்ஸுக்கு தேவையான இடம். ஏன்னா மனுஷனா பிறக்கிறதே பெரிய விஷயம், அதுல கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் இருக்கணும், மனநிலை நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்மாத்துல இருக்கிற ஸ்பெஷல் சைல்டை நம்மளால பார்த்துக்க முடியல, இல்லை இந்த விஷயம் என்னால் பண்ண முடியலன்னா அந்த விஷயத்தை தான் சுவாமி தயானந்தா கிருபா ஹோம் எடுத்து நடத்திட்டு இருக்கா 25 வருஷமா ஸ்ரீபெரும்புதூர்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை டெடிகேட்டடா ஒரு இடம் எடுத்து மெடிக்கல் ஆகட்டும், அவளுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸும் இங்க இருக்கு. நார்மலா பார்த்தா அவளை மாத்திரை கொடுத்து நீ போய் தூங்குன்னு சொல்றது இல்ல. காத்தால 8:30 மணிக்கு அவளை குளிப்பாட்டி ஆஷன் வந்தானா மார்னிங் டிஃபன் கொடுத்து 11:30க்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து 1:30 மணிக்கு லஞ்ச் கொடுத்து மறுபடியும் 4 மணிக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து 7 மணிக்கு டிஃபன் கொடுத்து அந்தந்த டைம்ல அவளுக்கான மாத்திரைகள் கொடுத்து இங்க அவளை ஆக்டிவிட்டி ஒர்க் நிறைய பண்ண வைக்கிறா. இங்க ஆக்டிவிட்டி ஒர்க் என்னன்னா, நான் கையில வச்சுட்டு இருக்கிற பேக் கூட அவ பண்ற பேக் தான். அதுக்கப்புறம் வீவர்ஸ் மாதிரி நிறைய தறி மேல போடுறா, யோகா கத்துக்கிறா, அதுக்கப்புறம் வாக்கிங் போறா. எல்லா விஷயமே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம பேசும்போது அவ ஆத்துல இருக்கிறவரை விட இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாவே ஃபீல் பண்றா. ஆனா ஆத்துல இருக்கிறவா ஓரளவுக்கு சரியான பிறகு அந்த குழந்தைகளை டேக் ஓவர் பண்ணிக்க முடியாதவா இங்கேயே நிறைய பேர் இருக்கா. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நிறைய ஃபண்ட்ஸும் அவளுக்கு தேவைப்படுறது. ஏன்னா இவ்வளவு பெரிய இடத்தை மெயின்டைன் பண்ணி இவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுத்தேன்னா இந்த வேலையை நார்மல் பீப்புள்ஸ் எல்லாம் செய்யவே முடியாது. எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் இல்லாத ஒரு மனசு இல்லைன்னா இங்க பண்ணவே முடியாது. அந்த மாதிரி டாக்டர்ஸ் ஆகட்டும், சர்வீஸ் பண்ற அக்கால இருந்து எல்லாருமே அவ்வளவு பொறுமையா அவகிட்ட எந்த கோவமும் படாம. ஏன்னா நான் கிட்டத்தட்ட மார்னிங் எனக்கு மத்தியானம் போறது ஹாஃப் டே இங்க நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சாப்பாடு முதற்கொண்டு எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான். டாக்டருக்கு ஒரு சாப்பாடு, இந்த மாதிரி இருக்கவளுக்கு ஒரு சாப்பாடுலாம் இல்ல. ஒரு நாளைக்கு 100 பேர்கிட்ட இங்க சாப்பிடுறா. சோ நம்ம போய் நம்ம கோயில்களுக்கும் அதுக்கும் இதுக்கும் அன்னதானத்துக்கு கட்டுறது, இந்த மாதிரி இடத்துக்கு கூட ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்தா நிஜமா அவளுக்கு சாப்பாடு நம்ம பேர் சொல்லி நம்ம சாப்பாடாவும் கொடுக்கலாம். இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். என்ஜிஓ இருக்கிறதுனால டொனேஷன்ஸும் அக்செப்ட் பண்றா. மனசு இருக்கிறவா கட்டாயமா டொனேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவா பண்ணலாம். இன்னொரு குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கு, என்னோட காலத்துக்கு அப்புறம் ஆளே இல்ல அவளை பாத்துக்கிறதா இருந்தாலும் நீங்க இவளோட கான்டாக்ட் நம்பர் தரேன், கொடுத்தா இவளே உங்களுக்கு கைட் பண்ணுவா. அவளை நாங்க எப்படி டேக் ஓவர் எடுத்துக்கிறோம், நீங்க எப்ப அவளை ஆஷன் போனோம். ஏன்னா தீபாவளிக்கு பண்டிகை நாள் சனி ஞாயிறு எப்ப இஷ்டப்பட்டாலும் ஆஷன் போலாம். குழந்தைங்களோட நம்ம தங்கணும்னாலும் அம்மா அப்பாவுக்கும் இங்க ரூம்ஸ் இருக்கு. அம்மா அப்பா இங்க குழந்தைங்களோடையும் தங்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இன்னி வரைக்கும் உலகத்துல மழைனாவது ஒண்ணு வருது. ஃபுல் டீடைல் வீடியோ நம்மளோட சேனல்ல யூடியூப்லயும் வரும், இன்ஸ்டாகிராம்லயும் வரும். கட்டாயமா சப்போர்ட் பண்ணுங்க. சுவாமி தயானந்தா கிருபா ஹோம் ஸ்ரீபெரும்புதூர். இங்க நம்ம குழந்தைகளை சேர்த்தாதான் இங்க வரணும்னே இல்ல. இங்க நம்ம அவளோட ஸ்பெண்ட் பண்ணணும்னா கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம இங்க பண்ணிட்டு போகலாம். கட்டாயமா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.